நீட் தேர்வு மோசடிகளை மத்திய அரசு வெளிப்படையாக ஒப்புக்கொண்ட நிலையில் நீட் தேர்வில் 2 விதமான மோசடிகள் நடந்துள்ளன என்று மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் திடுக் தகவலை வெளியிட்டுள்ளார். மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு முறைகேடு நாடு முழுவதும் சர்ச்சையை கிளப்பியிருக்கும் நிலையில் அடுத்தடுத்து கைது நடவடிக்கைகள் நடந்து வருகின்றன. இதற்கிடையே மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நேற்று முன்தினம் முதல் முறையாக நீட் தேர்வு முறைகேடுகளை ஒப்புக்கொண்டார். இந்நிலையில் நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக பேசிய தர்மேந்திர பிரதான் நீட் தேர்வு நடத்தியதில் 2 விதமான முறைகேடுகள் வெளிச்சத்துக்கு வந்துள்ளன. அதில் முதற்கட்ட தகவலின்படி தேர்வின் போது நேரமின்மைக்காக சில மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண் வழங்கப்பட்டு உள்ளது. ஆனால் கருணை மதிப்பெண் கொடுத்ததை அரசு ஏற்கவில்லை என்று கூறினார். எனவே கருணை மதிப்பெண் வழங்கப்பட்ட 1563 மாணவர்களுக்கு உச்சநீதிமன்ற உத்தரவின்படி மறுதேர்வு நடத்த அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது என்று தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். இதேபோல் 2 இடங்களில் கூடுதல் தவறுகள் நடந்திருப்பது வெளியாக இருக்கிறது என்று கூறிய அவர் இந்த பிரச்சனை அரசு மிகவும் தீவிரமாக எடுத்திருக்கிறது என தெரிவித்தார். இந்த முறைகேட்டில் தேசிய தேர்வு முகமை மூத்த அதிகாரிகள் உள்ளிட்ட எந்த அதிகாரிகளும் தவறு இழுத்திருந்தாலும் அவர்கள் தப்ப முடியாது என்று, தேசிய தேர்வு முகமை ஒரு தன்னாட்சி அமைப்பாக இருந்தாலும் அதில் ஏராளமான சீர்திருத்தங்கள் தேவைப்படுகிறது எனவும் தெரிவித்தார்.